அவர் இதுல எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தாரு அவருக்கே தெரியாது, மறந்து நினைக்கிறேன். ஆகவே நம்முடைய வேட்பாளர் பொறுத்தளவுக்கு மக்களோட மக்களா ஆனமலையார் நல்லா திட்டம் யாரும் செய்ய முடியுமா? எடப்பாடி அது திட்டம் ரெண்டும் நம்ம அறிவிச்சோம். அதே போல ஆனமலையார் திட்டத்துக்கு கமிட்டி போட்டோம், அதிகமான திட்டத்தை கொண்டு வந்தோம். அதிகமான திட்டத்துக்கு திட்டம் ரெண்டுக்கு அறிவிச்சிட்டோம். நிதி அவர்கள் பார்த்தாச்சு, ஆரம்ப செடி போயிடுது. திமுக திமுக எதுவுமே செய்யாம 5 வருஷம் ஓட்டிட்டாங்க. ஆனால் அந்த தவறு அந்த செயலர் கொண்டு போட்டு நாங்க 5 வருஷத்துல மாவட்ட இருந்தீங்களா நீங்க பொறுப்பா வச்சிருந்தாங்க. எனக்கு போடுற அமைச்சரே போட முடியுது, ஒண்ணுமே ஜெயிக்கல. அதான் மக்கள் இதே சூழ்நிலை ரிப்பீட் ஆகும். யாரு வேணாலும் இங்க இருந்து இங்க நிக்கிட்டு கண்டிப்பாக மீண்டும் 10க்கு 10 இல்ல அவனா சேர்ந்து 17 உறுதி. கூட்டணி போன முறை நம்ம கூட்டணி 9, நம்முடைய பாரத கட்சி சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு தொகுதி தெற்குல 10 தொகுதி அவனா. இந்த முறை அதே ரிப்பீட் தான், எந்த மாற்றம் கிடையாது. திமுக பொறுத்தளவுக்கு எழுதி வச்சுக்கு ஒரு முறை அவன் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அடுத்த முறை அவன் ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. உறுதியாக ஆட்சி மாற்றம் உறுதி. கடந்த முறை கொண்டு செய்ததெல்லாம் காட்சி டிராமா பண்ணியிருக்காங்க. இந்த முறை விட மாட்டோம். எடப்பாடி முயற்சி நான் கூட போயிட்டு கேரளாச்சி படித்து எல்லாம் கஷ்டம் கிடப்பட்டாங்க. யார் மட்டும் நிர்வாகம் நிலம் எழுதிட்டோம். திமுக கிளப்பப்பட்டாங்க. எல்லாத்துலையும் கிளப்பப்படுறது அவங்களுடைய வேலை. எந்த திட்டம் கொண்டு வரலாம் பண்ணதுல என்ன? சொத்து உயர்வு, மின்கட்ட உயர்வு, பால் உயர்வு, கட்டுமான பொருட்கள் உயர்வு எல்லாம் சாதாரண ஒரு 300% வீடுகள் கூட போட்டு போட மாட்டாங்க. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் எடப்பாடி முதலமைச்சரானது பாரத கேட்டு வாங்கி கொண்டு வருவோம். சென்னையில எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது பாரத பிரதமர் நிதி ஒதுக்கி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி 63,000 கோடிக்கு ஒரே சிஸ்டம் பணம் கொடுத்தாங்க மத்திய அரசாங்கம். இதெல்லாம் சொல்ல வேண்டியது திமுக. அது மட்டுமல்ல 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தது பாரத பிரதமர் எடப்பாடி கட்ட அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் அதிகமான வீடுகள். மற்ற மாநில கட்டாத வீடு கூட நான் தான் அமைச்சர் வாங்கிட்டு வந்தேன். பாரத பிரதமர் கொடுத்தார். இன்னும் எத்தனையோ போலாம். ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் வார் நடந்துருக்குது. மற்ற நாடுகள் பிரச்சனை. இன்னைக்கு டீசல் பெட்ரோல் 5 கப்பல் அட்டகாசமா கூட இருக்காரு பாரத பிரதமர். இதுல மறக்க முடியுமா? கப்பல் 5 கப்பல் சேர்ந்துச்சு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. எல்லா கப்பல் கூட அடிக்கிறாங்க நேரம். ஆனால் அதை முறை கொண்டு இருக்கு. இதுல பாரத பிரதமர் பாராட்டமா? திமுக எதுவுமே செய்யல. ஆகவே அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல, அதனால பொய்யா சொல்லுவாங்க. அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே போல புதுசா பல கட்சிகள் வந்திருக்கு. ஒரு நடிகர் கட்சிகள் கவலை கிடையாது, கணக்கிலே இல்லை. ஏன்னா அவங்க கட்சிக்காரே ஒரு பிரச்சனை வரும்போது கருவெல்லாம் போய் பார்க்கல, கணக்கிலே இல்லை. ஆனால் இளைஞர்களும் அதே போல சகோதரிகள் சில பேர் சினிமால நடிப்பு வேற 40 இறந்து இருக்கும்போது இதுவரை தொடர்பு போல அவங்க கட்சிக்காரர்கள் துணி விழிச்சு ஆசிட்டு இருக்கும்போது உயிர்க்காமல் போல அவர் கணக்கிலே இல்ல. 10 நாள் காணாம போயிட்டார். இப்பதான் வெளியே வந்திருக்காரு. 10 நாள் திடீர்னு நான் போயிட்டார், மணி வரவே இல்லை. அதெல்லாம் அது கணக்கில் இல்லை. ஆனால் எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ஓட்டும் நமக்கு தான் வரும். நீ இளைஞர்கிட்ட மக்களுக்கு சொல்லுங்க, எல்லா ஓட்டம் மற்ற கட்சிக்கு போட்டா திமுக வாய்ப்பாயிரும். ஆகவே நீங்களே எதிர்க்க வேணும். 109 பேர் போட்டுக்கிறோம். அதே போல பாரத கட்சி போட்டுக்கிறாங்க, கூட்டணி கட்சி இருக்காங்க. எல்லாம் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். அண்ணா திமுக தலைமையில கூட்டணி, அண்ணா தலைமையில கூட்டணி, கூட்டணி கட்சியை நம்ம அனுசரிக்கணும். பாரத கட்சி மற்ற கட்சி எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற எல்லாத்தையும் நம்ம தான் கூப்பிட்டு கொடுக்கணும். ஆகவே அதே போல வடக்கு தொகுதியில பாரத கட்சி நிக்குது. அங்க நம்ம சேர்ந்து பணியாற்றி அதையும் வெற்றி. நான் 21 தொகுதி பார்க்கிறேன். திருப்பூர், கோவை, நீலகிரி 21 தொகுதி. 21 தொகுதி கடந்த முறை 3 தொகுதியில பாரத கட்சி போட்டுட்டாங்க. இந்த விட ஒரு தொகுதி அதிகமா 4 தொகுதியில் போட்டிடுறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற ஒரு தொகுதி, 5 தொகுதி நம்ம கூட்டணி கொடுத்துருக்கோம். அந்த 5 வெற்றி பெறுவோம். மீதி எல்லாம் 20 செய்வோம். ஆகவே
சூழல் தொகுதியை பொறுத்தளவுக்கு இப்பொழுது சுழன்று பணியாற்ற வேண்டும். கண்டிப்பா நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். கந்தசாமி நல்லா பண்ணுகிறாரு, கண்டிப்பா ஓட்டு போட வேண்டும் நினைக்க கூடாது. எல்லா பொறுப்பாளர்களும் கடமை இருக்கிறது. நாளைக்கு கந்தசாமி ஜெயிச்சாந்தா எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா இந்த பேச்சு ஒரு போலீஸுக்கு மரியாதை இருக்கும், ஒரு விவாதத்துக்கு மரியாதை இருக்கும், ஒரு கார்பரேட் பஞ்சாயத்து யூனியன்ல ஒரு மரியாதை வேணும்னா அத்தனை பேர் சுழன்று பணியாற்ற மக்கள் நல்லா செய்யணும்னா சுழன்று பணியாற்ற. தயவு செஞ்சு நமக்குள்ள ஏதாவது சில பிரச்சனை இருந்தா ஒதுக்கி வச்சிருக்க. நீ பெரியவன் நான் பெரியவன் சங்கடங்கள் எல்லாமே இருந்ததுலாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் கூட்டணியோட இருக்கிற ஒரு குடும்பம். நமக்கு எதிரி திமுக தான். தயவு செஞ்சு ஒற்றுமையாக பணியாற்றி நிச்சயமாக சரியான முறையில் பணியாற்றும் போது அவர் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளர் பெற்று இன்னைக்கு நீங்க முழுமையா பணியாற்றுங்க. உங்க பேர் எனக்கு நம்பிக்கை இருக்குது. சூழல் தொகுதியை பொறுத்தளவுக்கு நிறைய எம்எல்ஏ